மிதுன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. இத்தனை நாள் எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ, ஆனா இனி வளமாகவும் நலமாகவும் நீங்க இருக்கணும்னு சொல்லி கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த வீடியோ பதிவை தொடங்குறேன். தலைப்பு பார்த்திருப்பீங்க. தெய்வத்தின் முன் மண்டியிட்டாலும் மிதுன ராசிக்கு டிசம்பர் 31க்கு பிறகு இதெல்லாம் நடந்தே தீருங்க. 100% உண்மையான கணிப்பு. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் எறும்பை மாதிரி சுறுசுறுப்பா வேலை பார்க்கக்கூடியவங்க. புதன் பகவான அதிபதியா வச்சிருக்கனால புத்தி பயங்கரமா வேலை செய்யும். எவ்வளோ பெரிய பிரச்சனை, எவ்வளவு இக்கட்டான எதிரிகள் வந்து நின்னு அப்படியே என்ன சொல்றது, ஒரு ஊரே எத்து நின்னாலும் சரி, இவங்கள ஒண்ணும் பண்ண முடியாது. அசால்ட்டா வெளியே வந்துருவாங்க. எவ்வளோ பிரச்சனையா இருந்தாலும் சரி. எதிரி மோனியா பேசுறதுக்கு இவங்கள விட்ட ஆளே கிடையாது. சிந்தனை ஆற்றலும் பகுத்தறிவு திறனும் கொண்டவங்க இவங்க. எந்த காரியத்தையும் தொலைநோக்கு பார்வையோட பார்த்து அதை செய்து முடிக்கூடியவங்க. எப்பவுமே மத்தவங்களுக்கு சவாலாக இருக்கக்கூடியவங்க. சில சமயங்கள விட்டு கொடுத்து போவாங்க. சில சமயங்கள்ல விட்டே கொடுக்க மாட்டாங்க. கெட்டிக்காரங்கள கெட்டியா பிடிச்சுப்பாங்க. அப்போ மிதுன ராசிக்காரங்க சுயநலவாதியான்னு கேட்டீங்கன்னாக்க சத்தியமா கிடையாது. சுயநலம் அப்படின்னாவே இவங்களுக்கு என்னன்னு கூட தெரியாது. இவங்க மனசுக்கு படுறது எல்லாமே நல்லது மட்டும்தான். நல்லதை மட்டுமே செய்வாங்க. கெட்டியா பிடிச்சுப்பாங்க. விட்டு கொடுக்க மாட்டான்னு சொன்னீங்க இல்லையா? நல்லதுக்கு விட்டு கொடுப்பாங்க. அங்க தப்புன்னு தெரிஞ்சாக்க என்ன பண்ணாலும் சரி. தலைகீழ யாரு நின்னு தொங்குனாலும் சரி. விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த இடத்துல ஒரு அநியாயம் நடக்க போகுது, ஒரு தப்பு நடக்க போகுது அப்படின்னாக்க எப்படி விட்டு கொடுப்பாங்க? எக்காரணத்தை கொண்டு நம்மளால யாருக்கும் எந்த ஒரு சின்ன பாதிப்பும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறதுல உறுதியா இருக்கக்கூடியவங்க. இப்படிப்பட்ட முழுமையான ஒரு தேவர்களாக வாழக்கூடிய மிதுன ராசிக்கு இந்த 2025ல இந்த 2 நிழல் கிரகங்கள் ரொம்ப சாதகமா நிக்கிறாங்க. அது என்ன? நிழல் கிரகமா? யாருமா அது? சனீஸ்வர பகவானுக்கு அடுத்தபடியா மெதுவா நகரக்கூடியவங்க. நவகிரகங்களே அசுப கிரகம்னு பெயர் எடுத்தவங்க. பொதுவாவே நாங்க ஜாதகத்தை கணிக்கிறோம் அப்படின்னாக்க சனி பகவானுடைய பெயர்ச்சிக்கு அப்புறமா ராகு கேது தான் எங்க இருக்காங்க, அவங்களால உங்களுக்கு என்ன பாதிப்பு அப்படிங்கறத நாங்க பார்ப்போம். ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க, திருமண தடை இருக்குமா, அந்த தடை இந்த தடை, எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு நல்ல காரியமும் வீட்டுல நடக்க மாட்டேங்குது, நடக்கிற மாதிரி இருக்குது, ஏன் கைக்கு வரத வாய் கெட்டலங்கிற மாதிரி ரொம்ப கஷ்டத்துல போயிட்டு இருக்குன்னு சொல்றவங்களுக்குலாம் முதல்ல நாங்க இவங்களுடைய அமர்வு எங்க இருக்குங்கிறத பார்ப்போம் உங்க ஜாதகத்துல. சோ இவங்களே மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் சாதகமான அமைப்புல நிக்கிறாங்க. ராகுவும் கேதுவும் மாத்தி மாத்தி நல்லது பண்றாங்க. முன்னாடி மாறி மாறி கெட்டது பண்ணாங்க. இப்ப அப்படியே நல்லதா மாறிட்டாங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் இவருடைய இடம் மாற்றம் தான் இதுக்கு முழுமையான பொறுப்பு இருக்குது. எப்படி என்ன? இவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறதுக்கு 18 மாசத்தை எடுத்துப்பாங்க. அப்படி பாக்குறப்போ வரக்கூடிய 2025 மே மாதம் 18ஆம் தேதி ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் மாறுறாங்க. இதனால நம்முடைய மிதுன ராசிக்கு அதிர்ஷ்ட காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நிறுத்தப்பட்ட வேலைகள் இப்ப நடந்து முடியும். அதிர்ஷ்டவசமா சில எதிர்பாராத வேலைகள் முடிவடையும். தொழில் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும். நிதிநிலை நல்லா இருக்கும். வருமானம் அதிகம். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமா இருக்க போது உங்களுடைய மனைவியின் ஆதரவை பெறுவீங்க. எல்லா வேலைகளிலும் வெற்றி பெறுவீங்க. இதுதான் அதெல்லாம் கிடையாது. எல்லாமே வெற்றி, எல்லாமே அதிர்ஷ்டம். இப்படி அடுக்கடுக்கா உங்களுக்கான பலன்களை அடுக்கிட்டே போகலாம். இப்ப சுருக்கமா சொல்லிட்டேன். இப்ப நான் விரிவா சொல்லட்டுமா? முதல்ல ராகு பகவான் உங்களுக்கு எந்த மாதிரியான நன்மைகளை பண்ண போறாரு அப்படின்றத பாத்துடலாம். விஐபியுடைய நற்ப கொடுக்கிறாரு. திடீர் பணவரவு கொடுக்கிறாரு. வண்டி வசதி வாகன வாய்ப்புகளை பெருக்கி கொடுக்கிறாரு. வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டு. குறிப்பா புதிய முயற்சிகள்ல வெற்றி பெறுவீங்க. சதா சர்வ காலம் ஓடி உழைச்சுக்கிட்டே இருந்த நீங்க இனி அதற்கான நல்ல பலன்களை அடைவீங்க. தம்பதிகளுக்கிடையே அந்யுன்யம் பிறக்கும். சுயமா தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு வல்லமை கிடைக்கும். வீடு வாங்குவீங்க. வசதி வாய்ப்புகள் பெருகுது. வெளி வட்டாரத்துல தொடர்புகள் அதிகரிக்குது. அதன் காரணமா செல்வாக்கு அதிகமாகுது. பிரபலங்களுடைய அறிமுகம் கிடைக்கும். அவர்களால உங்களுக்கு உதவியும் உண்டு. இவரால திடீர் பணவரவு இருக்குன்னு சொன்ன இல்லையா? வீட்டுல மங்கள இசை முழங்கும். குழந்தை பாக்கியம் கிட்டும். திருமண வயதுல இருக்கவங்களுக்கு நல்ல வரன் அமையும். வீடு வாய்ப்புகள் அமையும். கிரகப்பிரவேசம் செய்வீங்க. தந்தை வழி சொத்துக்கள் உங்களை வந்து சேரும். குறிப்பா எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே தங்கு தடையில்லாம நடந்து முடியும். வியாபாரத்துல புதிய யுக்திகளை கையாண்டு உடைய வரவை அதிகப்படுத்துவீங்க. வராமல் இருந்த பாகிகள் கூட இப்ப வசூலாகும். உத்தியோகத்துல மேல அதிகாரிகள் உங்களுக்கு ரொம்பவே நெருக்கமாகுவாங்க. திடீர் இடமாற்றம் உண்டு. அது உங்களுக்கு விருப்பமான இடத்திற்கு தான் கிடைக்கும். மறைமுக எதிர்ப்புகள் விலகும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு உங்க திறமைக்கு ஏற்ற பரிசுகள் பாராட்டுகள் கிடைக்கும். இது எப்படின்னா அரசியல்வாதிங்க வாக்கு கொடுப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி ராகு பகவான் இதெல்லாம் உங்களுக்கு நல்லது பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த கேது பகவான் என்ன பண்றாருனாக்க
உங்களுடைய உறவுக்காரர்கள் மத்தியில உங்களுக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், பல கசப்பான அனுபவங்களை முன்னாடி குடுத்திருப்பாரு. அது எல்லாத்தையும் அப்படியே மாத்தி குடுக்குறார். உறவுக்காரர்களுடைய மத்தியில உங்களுடைய மதிப்பும், மரியாதையும் உயர்த்தி பிடிக்கிறார். கசப்பான அனுபவங்களை இனிமையான அனுபவங்களாக மாத்தி குடுக்குறார். தடைப்பட்ட சுபகாரியங்கள் வீட்ல இனி நடக்கும். மகனுக்கோ, மகளுக்கோ அயல் நாட்டுல வேலை கிடைக்கும். சொந்த வீடு கனவு நனவாகும். வீடு கட்டுறதுக்காக வங்கியில லோன் கேட்டிருப்பீங்க. அது இப்ப கிடைக்கும். தைரியமா சில முடிவுகள்லாம் இப்ப எடுப்பீங்க. முன்னாடில வந்து தயங்கி தயங்கி நினைப்பீங்க, பயந்து இருப்பீங்க. அடுத்த அதிகார பதவியில இருக்கவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க. தந்தை வழி உறவுக்காரங்க உங்களை மதிப்பாங்க. பெண்களை பொறுத்தவரைக்கும் நல்ல ஆடை ஆபரண அணிகலன்கள் சேரும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். வியாபாரத்துல உங்களுடைய அணுகுமுறையை மாத்திக் கொள்வதனால உங்களுடைய வியாபாரம் பெருகும். உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய வேலையாட்களுடைய ஆதரவு அதிகமாகும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை சுமை குறையும். பாராட்டு பதவி உயர்வுகள் கிடைக்கும். முதல் முயற்சிகளை தடை வந்தாலும் மனம் தளராம உழைக்கூடிய உங்களுக்கு இனி முதல் முயற்சியே வெற்றியை கொடுக்கும், முன்னேற்றத்தை கொடுக்கும். சோ ராகுவும் சூப்பர், கேதுவும் சூப்பர். முன்ன சொன்னதுக்கு தகுந்த மாதிரி தான் மாறி மாறி அதீத நல்ல பலன்களையும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பொதுப்படியா மிதுன ராசிக்காரங்க இந்த ராகு கேதுடைய பலன்களை முழுமையா அனுபவிக்கணும்னாக்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், திருவாரூர்ல நாகை அந்த பாதையில கீழ் வேலருக்கு அதுல இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருங்கண்ணங்குடி இந்த ஊரில் சுயம்பு லிங்கமாக அருள்பாலிக்கக்கூடிய ஸ்ரீ காளகத்தீஸ்வரரை வணங்குவதனாலையும் இது வழிபாடு. பிளஸ் பரிகாரம் கேட்டாக்க மூட்டை தூக்கும் தொழிலாளருக்கு உதவி செய்வதனாலையும் வீட்டுல சுபிக்ஷம் உண்டாகும். இந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தொடர்ந்து உங்களுக்கு நிலைக்கும். நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். சோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள். இதை தொடர்ந்து நட்சத்திர பலன்களை பார்க்கலாம். மிதுன ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரங்கள். ஃபர்ஸ்ட் மிருகசீரிடம் நட்சத்திரம். பொது பலன்னு பார்த்தோம்னாக்க நினைச்சதே சாதிப்பீங்க, துணிச்சலுடன் செயல்படுவீங்க. உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த குழப்பங்கள், சங்கடங்கள் மறையும். ராகு பொறுத்த வரைக்கும் அதீத நன்மைகளை வழங்குறாரு. நெருக்கடிகள் மறையிறது, உங்களோட முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக மாறுது. திட்டமிட்டு செயல்பாடுகள் எல்லாமே லாபத்தை கொடுக்கும். அடுத்து தொழில் ரீதியா பார்த்தோம்னாக்க தொழில் இருந்த தடைகள் விலகுது. விவசாயம், பெட்ரோலியம், ரியல் எஸ்டேட், அறுவை சிகிச்சை மருத்துவர்கள், ஆசிரியர்கள், கலைஞர்கள், படைப்பாளர்கள், பில்டர்ஸ் இந்த மாதிரி தொழில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. சிலருக்கு புதிய தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகளும் அமையும். இதே பணியாட்களா இருக்கீங்க, ஒருத்தர் கீழே வந்து வேலை பார்க்குறீங்க, கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய ஆட்கள், கூலி வேலையில இருந்து அதிகார பதவியில் இருக்கும் வரைக்கும் தனியார் துறை, அரசாங்கத்துறை எல்லாருக்குமே வேலை பழு குறையும். ஒரு உழைப்புக்கேற்ற வருமானம் அதிகமாகும். அலுவலகம் சார்ந்த ரகசியங்கள், மேல் அதிகாரிகளுடைய குறைபாடுகள் இதெல்லாம் வந்து யார்ட்டையும் பேசக்கூடாது. அமைதியை கடைபிடிக்கணும். இதை மட்டும் செஞ்சுட்டா போதும். பணியாட்களை பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வும் சம்பளம் உயர்வும் உங்களை தேடிக்கிட்டு வரும். சங்கடங்கள் மறையும். அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செயல்பாடுகள்ல கவனமா இருங்க. உடல்நிலை சீராகுது. பிள்ளைகளால் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகளும் சரியாகுது. உங்களுடைய உதவிக்கு நண்பர்கள் ஓடி வருவாங்க. பண தேவைகள் பூர்த்தியாகுது. சிலருக்கு பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து கல்வியை பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸ் உடைய வழிகாட்டுதல உயர் கல்வியில சேருவீங்க. மருத்துவம், பொறியியல் இந்த மாதிரியான துறைகள்ல சேரணும்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய கனவுகள் நிறைவேறும். சிலருக்கு அரசு தேர்வுகள்ல வெற்றி கிடைக்கும், உயர்வையும் எட்டுவீங்க. அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் உற்சாகம் அதிகரிக்கும், ஆரோக்கியம் மேம்படுதுங்க. உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சீரா தான் இருக்கு. இருந்தாலும் தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா சரியான உணவும் உறக்கமும் அவசியமா பார்க்கப்படுது. மற்றபடி உடல்நிலை எந்த பாதிப்பும் கிடையாது, நல்லா இருக்கு. அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு செயல்படுவீங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாமே சரியாகுது. பிள்ளைகள் மீது உங்களுக்கு அக்கறை அதிகரிக்கும். வருமானத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தேவைக்கு அதிகமாகவே கிடைக்குங்க. புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த நிலை சாதகமா இருக்கு. புதுசா வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருகுங்க. சிலருக்கு வந்து புதுசா வீடு கட்டி குடி போகக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம், காளஹஸ்தியில் வீற்றக்கூடிய ராகு கேதுவுக்கு பரிகாரம் செய்வதோடு சனிக்கிழமைகள் தோறும் சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதால தொடர்ந்து நன்மைகள் நடக்கும். அடுத்து திருவாதிரை நட்சத்திரம். தடைகள் எல்லாம் விலகுது, வெற்றிகள் தொடருது. உங்களை பொறுத்த வரைக்கும் பொது பலன்கள்னு பார்த்தோம்னா எதிர்பாராத நெருக்கடிகள் மறையுது. உடல்நிலை, மனநிலையில் இருந்த சங்கடங்கள் மறையுது. பண நெருக்கடிகள் சீராகுது. பணி, தொழில், குடும்பம் இதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகுவதனால மகிழ்ச்சிகள் உண்டாகுது. விவசாயத்துல லாபம், கலைத்துறையினருக்கு முன்னேற்றம், வியாபாரத்துல வருமான உயர்வு, திருமண வயதிலுக்கு திருமண யோகம், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், சொத்து சேர்க்கை உண்டாகுது, உடல்நிலையில முன்னேற்றம் உண்டாகுது. அடுத்து தொழிலை பொறுத்த வரைக்கும் சொந்தமா தொழில் செய்யறவங்களுக்கு தொழில் இருந்த தடைகள் விலகுது. உற்பத்தி உயர்வால வியாபாரம் அதிகரிக்கும். உடைய வேலையில இருந்த நெருக்கடிகள் நீங்குது. அலைச்சல் நிலை மாறுது. உத்தியோகம், தொழில், விவசாயம், வியாபாரம், கலைத்துறை, கல்வித்துறை, படைப்பாளர்கள் இவங்களுடைய நிலை எல்லாமே உயருதுங்க. அடுத்து பணியாட்களை பொறுத்திருக்கும். ஒருத்தர் கீழே வேலை பாக்குறீங்க, ஒருத்தர் கீழே வந்துட்டு கை நீட்டி சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னாவே
இந்த காலகட்டத்தை பொறுத்திருக்கும் பணிச்சுமை குறையும், உழைப்புக்கேற்ற வருமானம் கிடைக்கும். முதலாளி கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் மறையுது. பணியிடங்கள்ல இருந்த பிரச்சனைகள் சரியாகுது. உங்களுடைய ஆற்றல் வெளிப்படுது. சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் அமையும். பணியிடங்கள்ல செல்வாக்கு உயரும், உழைப்புக்கேற்ற வருமானம் அதிகரிக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கிறதுனால மகிழ்ச்சியோட காணப்படுவீங்க. அடுத்து பெண்களை பொறுத்திருக்கும் குடும்பத்துல அனுசரணையா நடந்துப்பீங்க. சிலருக்கு ஆரோக்கிய குறைவு இருந்துச்சு இல்லையா, அது சரியாகுது. சிலருக்கு தாயாருடைய கோபத்திற்கு ஆளாக்கி சண்டை சச்சரவுல இருந்திருப்பீங்க. இப்போ அந்த நிலை மாறுதுங்க. தாயாருடைய ஆதரவு பெருகுது. மனக்கசப்பு நிலை மாறுது. பணியாட்களுக்கு வேலை பளு குறையும். வருமானம் அதிகமாகும். பொன் பொருள் சேரும். சொந்தமா வீடு அமையக்கூடிய யோகம் இருக்கு. உடல்நிலையும் மேம்பாடு அடையுதுங்க. அடுத்து கல்வியை பொறுத்திருக்கும் டீச்சர்ஸுடைய ஆலோசனை நீங்க ஏற்பதனால தேர்வுகள்ல வெற்றி காண முடியும். மதிப்பெண்கள் கூடுதலாக பெற முடியுங்க. தொடர்ந்து படிப்புல அக்கறை காட்டுவதனால எல்லா விதங்களையும் வெற்றி உண்டு. அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் உடல்நிலை குறைவு சரியாகுது. முன்னெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஒண்ணு போனா ஒண்ணு, ஒண்ணு போனா ஒண்ணுங்கிற மாதிரி அடுத்தடுத்து உடல் பாதிப்பு அடைஞ்சிட்டே இருந்திருக்கும். பட் இப்பெல்லாம் அப்படி எதுவுமே கிடையாது. முழுமையா சரியாகிடுவீங்க. மருத்துவருடைய சிகிச்சையினால பூரண குணமடைந்து உடல்நிலை மேம்பாடு அடையுதுங்க. அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல சந்தோஷம் உண்டாகும். வார்த்தைக்கு மதிப்பு இருக்கும். உங்களுடைய நிலை அப்படிங்கிறது உயர்வுக்கு போகுது. குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் சுப நிகழ்ச்சி அடுத்தடுத்து முடிவாகும். அது உங்க தலைமையிலே நடந்து முடியும். பொன் பொருள் சேரும். புதுசா இடம் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருகும். எதிர்பார்ப்புகள் எல்லாமே குடும்பத்துல பூர்த்தியாகும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் உலகளந்த பெருமாள் சக்கர தாழ்வாரை வழிபாடு செய்ய சங்கடங்கள் தீரும். விநாயகர் பெருமானுக்கு யமகண்ட நேரத்துல அருகம்புல் மாலை சாற்றி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய நெருக்கடிகள் விலகும். தொடர்ந்து நன்மைகள் விளையும். அடுத்த புனர்பூசம் நட்சத்திரம். குரு பகவானுடைய புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்த நீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவான பலன்கள் உடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும். உடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். நன்மைகள் உண்டாகும். முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றம் உண்டு. உழைப்புக்கேற்ற லாபம் சேரும். நெருக்கடிகள் விலகுது. உடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி நல்ல வேலை அமையும். அடுத்து தொழில் ரீதியா பார்த்தோம்னாக்கா வெளிநாட்டு தொடர்பு, ஏற்றுமதி, இறக்குமதி, டிராவல்ஸ், டிரான்ஸ்போர்ட், மருத்துவம், கல்வி, ஃபேக்டரி, கம்பெனி, ஹார்ட்வேர்ஸ், மெஷினரி தொழில இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்ததை விட கூடுதலான லாபம் கிடைக்கும். தொழில் ரீதியா பார்த்தோம்னாக்க நான் குறிப்பிட்டு ஒரு தொழில சொல்லியிருக்கேன். மத்தபடி சின்ன ஒரு பெட்டி கடை நடத்துறீங்களா, இல்ல கோடி கோடியா பணம் சம்பாதிக்கக்கூடிய பெரிய பெரிய பிசினஸ் பண்ணாலும் சரி, தொழில் ரீதியா ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், சொந்தமா தொழில் செய்யக்கூடிய எல்லாருக்குமே எதிர்பார்த்த விட அதிக லாபம் இருக்கும். தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அடுத்து பணியாட்களை பொறுத்திருக்கும் பணிபுரியக்கூடிய இடங்கள்ல பணிச்சுமை குறையும். மேல அதிகாரிங்க உங்களுடைய அன்புக்கு பாத்திரம் ஆவாங்க. சிலர் பார்க்கக்கூடிய வேலையை விட்டு வேற வேலைக்கு மாறலாமான்னு முயற்சி செய்வீங்க. இப்ப செய்யலாம், தாராளமா நல்ல வேலை அமையும். வெளிநாட்டு வேலையும் உங்களுக்கு அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, பயன்படுத்திக்கோங்க. மற்றபடி பணியாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும். வருமானம் பெருகும். அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் பொன் பொருள் சேரும். திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வரன் அமையும். பணிபுரியக்கூடிய இடங்கள்ல உற்சாகமா செயல்படுவீங்க. சுய தொழில் செய்யறவங்களுக்கு உடைய தொழில முன்னேற்றம் உண்டாகும். சமூகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மதிப்பும் மரியாதை அதிகரிக்கும். அடுத்து கல்வியை பொறுத்த வரைக்கும் இயல்பாவே கல்வியில திறமை பெற்றவங்க நீங்க. விரும்பிய பாடப்பிரிவுகள்ல கல்லூரிகள்ல இந்த காலகட்டத்துல இடம் கிடைக்கும். மேற்படிப்புக்காக வெளிநாடு செல்லணும்னு நினைக்கிறவங்க கூட ஒரு எண்ணங்கள் எல்லாமே நேர்வரும். ஸோ கல்வி ரீதியா ரொம்ப உற்சாகமான காலகட்டம்னு சொல்லலாம். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக அரசு வேலை நிச்சயங்க. அடுத்து உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் முன்ன சொன்ன மாதிரிதான் ஒண்ணு போனா ஒண்ணு, ஒண்ணு போனா ஒண்ணு மாதிரி உடல்நிலை சங்கடம் தொடர்ந்து இருந்துட்டே இருந்திருக்கும். ஆனா இப்போ மருத்துவ செலவுகள் குறையுது. உடல் ஆரோக்கியம் மேம்பாடு அடையுது. பரிபூர்ணமா குணமடைஞ்சிருவீங்க. உற்சாகத்தோடு செயல்பட போறீங்க. அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு செயல்படுவதனால அனுகூலமான பலன் குடும்பத்துல உண்டு. புதுசா வீடு கட்டுறது, மனை வாங்குறது, விரும்பிய வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருக்கும். குடும்பத்தில் தடைப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் இப்ப நடக்கும். அது சிறப்பா நடந்து முடியும். உறவுக்காரங்க கிட்ட உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். கடந்த கால சங்கடங்கள் எல்லாமே இப்ப காணாமல் போகும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே குடும்பத்துல நிறைவேறுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு கேட்டீங்கன்னாக்க துர்க்கியமுடைய வழிபாட்டையும் விநாயகர் பெருமானுடைய வழிபாட்டையும் தொடர்ந்து செய்ய சங்கடங்கள் நீங்கும். அவருடன் சேர்த்து ஆலங்குடி குரு பகவானையும் வழிபாடு செய்து வர நன்மைகள் அதிகரிக்கும். சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் நட்சத்திர பலன்களை வச்சு பாக்குறப்போ ராகுவும் கேதுவும் மிதுன ராசிக்கு அதிர்ஷ்ட பலன்களை மட்டுமே அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க. வாய்ப்புகளை தேடி தேடி வழங்குறாங்க. எல்லா விதங்களையும் நன்மைகள் மட்டுமே தொடருது. கரெக்டா இதெல்லாம் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னாக்க இனி உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆட்களே கிடையாது. ஏன்னா தெய்வீக பலம் அதிகமாக உங்களுக்கு பொருந்தி இருக்கு. குறிப்பா சொல்லுனாக்க இந்த வருஷத்துல
தொடக்கத்திலேயே குடும்பத்தோட குலதெய்வ வழிபாட்டையும், இஷ்ட தெய்வ வழிபாட்டையும் மேற்கொண்டீங்க அப்படின்னாக்க, இன்னும் அதீத சிறப்பான பலன்களை அனுபவிக்க இந்த முடியும். வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க, நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி, மறக்காம நம்மளுடைய அகத்திய ராசி பலன் 2.0 சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோ உடனடியாக உங்கள வந்து சேருங்க. இதை தாண்டி ஏதாவது ஆன்மீக தகவல் தேவைப்பட்டுச்சுனாக்க, கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உங்களுடைய சந்தேகங்களையும் பதிவிடுங்க. உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும். வாழ்க வளமுடன்.